யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM. அருமையானவர்களே, ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே சுமார் 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இன்னும் 312 அப்ளிகேஷன்ஸ், நேபாளில் மாத்திரம் 62 அப்ளிகேஷன்ஸு எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த பணிகளின் வளர்ச்சி நடுவில் விசுவாசிகளுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், எதிர்கால திருச்சபைகளுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும், அது மாத்திரம் இல்லை இந்தியாவுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கிறதுல அதிக சிரத்தை எடுத்து நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். 2 இடங்களில் டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். அதில் ஹரியானாவில் நாங்கள் நடத்துகிற டியூஷன் சென்டரில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாரும் ஹரியானா சிட்டிக்குள்ளே போய் பிச்சை எடுக்கிறவங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணுகிறவர்கள், அந்த குழந்தைகளையும் அதை தான் சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்லாம் கொடுக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் வந்துடுறாங்க. இதில் உங்களில் எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் போகணும், இப்போ அவங்கெல்லாம் கலெக்டராக இருக்காங்க, இவெல்லாம் டாக்டராக இருக்காங்க, இவெல்லாம் போலீஸாக இருக்கார், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார், உங்களுக்குலாம் அப்படிப்பட்ட ஆசை இல்லையான்னா, ஆசை இருக்கான்னா நான் எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் உதவி செய்கிறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதில் இப்பொழுது 30 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், மற்ற குழந்தைகளை போல் யூனிஃபார்ம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல ஃபேலாப்பூர் அப்படின்றது பஞ்சாபில் இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு டியூஷன் நடத்துகிறோம். இங்கே டியூஷனில் படிக்கிற எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்ஸும் செங்கல் அறுக்கிற வேலைக்கு அவங்க போகிறாங்க. செங்கல் சூளையில் வேலை செய்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட வசதி கிடையாது. இப்போ டியூஷனுக்கு அவ்வளோ பிள்ளைகளும் வந்துடுறாங்க. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்கள் அதற்காக ஒரு சகோதரி நாங்கள் நியமித்து அவர்களுக்கு மாதாந்திர உதவியை விடுத்து இந்த குழந்தைகளுக்கும் அவ்வப்போது உணவு, சிறப்பு நிகழ்வுகள், அதோடு கூட டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த குழந்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நம்ம ஒரு பெரிய தேவை நிறைந்த ஒரு தேசத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இப்படி செய்ய வேண்டிய பணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர், சத்துணவு இல்லாமல் கருவிலேயே இல்லைன்னா பிறந்த உடனே இறந்து போகிற குழந்தைங்க நிறைய பேர். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமை, பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நேபாள் போயிட்டா அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, அருமையானவர்களே, அங்கே அரசு சார்பில் விவசாயமோ இல்லை என்றால் கம்பெனியோ எதுவுமே கிடையாது. நிறைய குழந்தைகள் அந்த கிளைமேட்டுக்கு பெற்றெடுக்கிறாங்க. குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸும் கொஞ்ச நாள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பேரலைஸ், அதாவது கால்கை செயல்படாமல் போகுது. இல்லைன்னா இந்தியாவுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கே குழந்தைகள் அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. இந்த குழந்தைகள் அனாதைகளைப் போல வளருகிறார்கள். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வழி கிடையாது. என் அருமையானவர்களே, ஜாஜர்கோட் என்கிற இடத்துல 68 பிள்ளைகள் இப்போ அங்கேருந்து ஒரு 100 குழந்தைகள் எடுக்கணும், எனக்கு பர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்தியாவிலையும் சரி நம்ம அண்டை நாடுகள்லையும் சரி செய்ய வேண்டிய பணி அதிகம். ஸ்ரீலங்காவிலேருந்து என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அண்ணா நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி. பாகிஸ்தான்லேருந்து ஒரு பிரதர் கூப்பிட்றாரு, பிரதர் வந்து பாருங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, தேவை நிறைந்த உலகம், தேவை நிறைந்த இந்தியா, கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இந்த கடமைகளை செய்யணும். நமக்கு தான் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிற மாத்திரம் இல்லை, மத்தேயு 25:44 என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே நன்மை செய்யணுங்கிறக்காக வச்சுருக்காரு. நன்மை செய்யலை அப்படின்னா அந்த செய்யாத நன்மைக்காக நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? என் அன்பானவர்களே, நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பி இருக்கணும்னா நம்ம எல்லாருமே நன்மை செய்யணும். பார்த்துக்குங்க, இன்னொன்று நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் நன்மை செய்கிறோம், யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், தாராளமாக கைகள் திறந்து வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்குறோம் இல்லை, நம்ம வேலைக்காரர்கள் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம அலுவலகத்தில், அப்படிப்பட்டவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 41 முதல் 3 வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் அவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் வருங்காலங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும். பார்த்துக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குது. எங்களுடைய
வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. எங்களுடைய சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, நாளை தினத்தில் நம்முடைய பாரத நாட்டின் குடியரசு தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த குடியரசு தினத்தை குறித்து ஆங்கிலேய மிஷினரிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருந்தவர்கள் நம்முடைய நாட்டை குறித்து சொல்லும்போது, குறிப்பாக கால்டுவெல் என்பவர் தமிழை அதிகமாக நேசித்தவர். அவர் வந்தவர் இங்கிருந்து போகவே இல்லை. அவர் வந்தவர் இங்கே உள்ள தமிழ் லாங்குவேஜை படிச்சுட்டு இந்த லாங்குவேஜில் உச்சரிப்பில் நமக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதை சரி பண்ணணுங்கிறக்காக தான் கிராமர் எழுதினார். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, முதல் கிராமரை எழுதினவர் அவர் தான். என் அன்புக்குரியவர்கள், அவர் சொன்னார், இந்தியா ஒரு அழகு பெட்டகம் அப்படின்னாரு. ஏன்னா ரசிக்கக்கூடிய ஜனங்கள் வாழுகிற ஒரு நாடு அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த நாட்டினுடைய அந்த குடி உரிமை என்பது எல்லா நாட்டு மக்களுக்கும் சமமாக்கப்படணும் அப்படிங்கிறது ஆதியில் இருந்த கிறிஸ்தவ தலைவர்களுடைய ஆசை. என் அன்புக்குரியவர்களே, பொதுவாக நம்ம நாட்டு நிறைய மன்னர்களால் ஆண்டு கொள்ளப்பட்டிருந்த ஒரு நாடு. அது நம்மள பலருக்கு தெரியும், சரித்திரம் படிச்சிருப்போம். அருமையானவர்களே, அந்த நாட்களில் சர்வாதிகாரம் தான் அதிகமாக இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி போட்டு ஒரு ஜனநாயகம் இல்லை என்றால் மக்களாட்சி என்பதை கொண்டு வந்தது நம்முடைய இந்திய சுதந்திரத்துக்கு பின்பு. அதில் இந்த குடியரசு தினம்ன்றது ஸ்பெஷல் டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கான அடிப்படை உரிமைகளை இந்த குடியரசு கொடுக்குது. ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இந்த பர்த் ரைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது பிறப்புரிமை. இந்த பிறப்புரிமை மாதிரி தான் பேச்சுரிமை நமக்கு சுதந்திரம். அதே மாதிரி செக்குலர் கண்ட்ரி, நம்ம நாடு மத சார்பற்ற ஒரு செக்குலர் கண்ட்ரின்றது அது டிக்ளரேஷன்னு சொல்லுவாங்க. டிக்ளரேஷன்னா இதற்கு விளக்கமே கிடையாது. இதுதான், யார் என்ன மார்க்கத்தை வேணாலும் பின்பற்றலாம். இது டிக்ளரேஷன். சரியா? அருமையானவர்களே, மூணாவது பார்த்திங்கன்னா கருத்துரிமை, நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது. இப்படி அடிப்படை உரிமைகளை நமக்கு கொடுக்கறதா இந்த சுதந்திரம். இந்த 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 குடி உரிமை என்பது அருமையானவர்களை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றதில் நம்ம கருத்து கொள்ளணும். அது முதலாவது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டியது, நம்முடைய சபைகளில் இந்த குடி உரிமை இல்லை என்றால் இந்த கருத்துரிமை என்பது சரியாக செயலாக்கப்பட வேண்டும். அருமையானவர்களை, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இது விசுவாசித்து உலகமெங்கிலும் வேகமாக இது பரவி கொண்டிருந்த காலம். ஒவ்வொருவரும் பலவிதமான கலாச்சார பின்னணியத்தில் இருந்து வந்தவர்கள் அல்லவா. ஆகவே ஒவ்வொரு விதவிதமாக செயல்பட்டார். இதில் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கடைபிடித்து கொண்டிருந்த நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம்னா இந்த அதாவது நுனித்தோல் கட் பண்ணுறதுன்றது, அதை கட்டாயம் கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. அப்போ தான் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும்போது எல்லாருடைய பிரச்சனைகளும் எருசலேமில் இருக்கிற சபை தலைவர்கிட்ட போகுது. அப்போது சபை தலைவராக இருந்தவர் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனாகிய யாக்கோபு என்பவர். இவர் இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் இவர் தலைவராகலன்னு சொல்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இவர் தலைவரானார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் வந்த உடனே எல்லாவற்றையும் வைத்து கடவுளுடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிட்டு முழங்கால நின்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எழுதுகிறாரு. அந்த தீர்வை எழுதும்போது என்ன எழுதுகிறாரு பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, எல்லாரும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அடிப்படையான ஒரு உரிமையை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி எழுதிட்டு என்ன சொல்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைத்த உணவு நம்ம யாரும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அது மற்றவங்களுக்கும் இடரலை உண்டாக்கிறோம், புதுசாக விசுவாசிக்கிறவனுக்கும் இடரல் உண்டாக்கிறோம். ஆகவே இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சால் அது நாம் உண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, பாலியல் பாவங்கள், விபச்சாரம் இருக்குல்ல, வேசித்தனம், இந்த விபச்சாரம் வேசித்தனத்துக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விலகி இருங்கள் அப்படின்றாரு. மூணாவது, ரத்தத்தை சாப்பிடாங்க. ரத்தம்னா ஒரு மாம்சத்தை, ஒரு மிருகத்தை வெட்டினா ரத்தம் சிந்தம் இல்லையா, அதை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற. ஏன்னா அந்த உயிர் அந்த ரத்தத்தில் தான் இருக்குது, அதனால் அதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாலாவது சொல்லும்போது,
நெறித்து கொல்லப்பட்ட மிருகங்கள். அதாவது தானால காட்டில் இல்லை என்றால் நம்ம வீட்டில் கூட சில நேரங்கள் ஆடு மாடு இறந்துரும் இல்லையா, அப்படி செத்த மிருகத்தின் உணவை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா அதில் வந்து ஏதோ ஒரு விஷம் இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு பாய்சன் அதில் இருக்கிறனால தான் அது தானால செத்து போச்சு. ஆகவே அந்த உணவையும் சாப்பிட வேணுங்க அப்படிங்கிறார். ஆக இந்த 4 கருத்து உரிமையாக இருக்குது இல்லையா, இதை அன்னைக்கு அவர் கடிதமாக எழுதி எல்லா சபைகளுக்கு அனுப்புகிறாரு. எல்லாரும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி அப்புறம் அந்த விருத்த சேதனங்கிற பேச்சே சபைகள் இல்லாமல் போச்சு. யூதர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதும் இல்லாமல் போச்சு. பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலையும் இவைகளை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் ரொம்ப நல்லது. 2வது இந்த இந்த ஒருமைப்பாடு இல்லை என்றால் இந்த குடியுரிமை அப்படின்றது வந்து நம்முடைய சொந்த குடும்பத்தில் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த குடும்பத்தில் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அவருடைய சீசர்களோட அதிகமான நேரங்களை செலவு செய்ததையும் அவர்களோட நண்பர்களேன்னு சொல்லி கூப்பிட்டு பழகுனதையும், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் சொன்னதையும் சொல்லிவிட்டு, அருமையானவர்களே 17வது அதிகாரத்தில் அவர் அந்த சீசர்களுக்காக அவர் விசேஷமாக ஜெபம் பண்ணும்போது, பிதாவே நீர் எனக்கு தந்த சீசர்களும் நாங்களும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, அப்படி நம்மிலே ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருக்கிறதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என் எப்போவுமே அந்த இந்த இந்த கருத்துரிமை இல்லைன்ற இந்த குடி உரிமை என்கிறத பின்பற்றுறதுக்கு அதை சொல்லக்கூடிய நபர், அதாவது தலைவர் என்பவர் ரொம்ப முக்கியமானவர். நமக்கு ஆலோசனை தந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த ஆலோசனை தந்த தலைவரையும் இல்லை என்றால் இன்றைக்கி இருக்கிற தலைவர்களுடைய சில ரோல் மாடலையும் நம்ம பின்பற்றி அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாம் லிங்கன் என்பவர் அருமையானவர்களே இந்த குடி உரிமையை சகல சிருஷ்டிக்கும் அப்படின்றதில் அவர் கவனமாக இருந்தார். அன்றைக்கி கருப்பர்கள் வந்து வெள்ளையர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. இது ஆபிரகாம் லிங்கனுக்கு பிடிக்கலை. ஏன்னா அவங்க ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பஸ்ஸில் யாருன்னா டிக்கெட் எடுத்தாலும் சீட்டில் உட்கார விட மாட்டாங்க வெள்ளையர்கள். ஆலயத்துக்குள்ளே போனால் அவங்களுக்குன்னு தனி பிளேஸ் பார்த்து இது ஆபிரகாம் லிங்கனுக்கு பிடிக்கல. ஆகவே இவர் வெள்ளைக்காரர் தான் என்றாலும் இந்த ஜனங்களுக்கும் அடிப்படை உரிமையை நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத யோசித்து அதற்காக நிறைய யோசித்தார், பலர்கிட்ட பேசினார். கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு டிக்ளரேஷனை கொடுத்தீங்கன்னா அமெரிக்கா நாடு உடஞ்சி சீரழிஞ்சிடும் அப்படின்னாங்க. அருமையானவர்களே, அமெரிக்காங்கிறதே யுனைடெட் கிங்டம் இல்லையா, அது ஒரு எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா அப்படிங்கிறது இல்லையா. அருமையானவர்களே, அப்படி உடஞ்சிடக்கூடாத. ஆகவே முழங்கால நின்று ஜெபத்தோட அந்த சட்டத்தை எழுதுகிறார். பார்த்துக்குங்க, எழுதி அதில் சைன் போடணும். பார்த்துக்குங்க, அன்றைக்கி ஒரு ராத்திரி முழுவதும் தூங்காமல் இங்கேயும் அங்கேயும் நடந்தாராம். ரொம்ப ஜெபம் பண்ணாராம். அப்படி உதவியாக கேட்டாராம், அமெரிக்கா உடஞ்சிரும் ஏதாவது சீரழிஞ்சிரும்னு சொல்லி பயப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டார். அப்போ லிங்கன் சொல்கிறார், இல்லை தம்பி, தேவ ஒத்தாசையோட இந்த டிக்ளரேஷன் நாளை காலையில் வெளியே போகும்போது எல்லாரதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாமும் நம்ம ஒரு காரியங்களை பொது ஜனங்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல காரியங்களாக இருந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே திருச்சபையின் தலைவர்களும் சரி, குடும்ப தலைவர்களும் சரி, அதிக நிதானமாக பொறுமையோடு நம்முடைய உரிமைகளை நம்ம செயல்படுத்துவோம். அது நமக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த கேட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் எங்கள் நாட்டுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகள் யாரையும் பாரபட்சம் காட்டாதபடி எல்லா பிள்ளைகளையும் சமமாக நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்தரில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாக பிரிவினைகள் சொத்து பிரிவினை என்று வரும்போதும் பிள்ளைகள் எல்லாரோட பேசி சரியானபடி இந்த காரியங்களை செய்வதற்கு வேண்டிய அபிஷேகத்தை எங்களுடைய டீம், எங்களுடைய குழு தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விதமான போராட்டங்களுக்காக கோர்ட் போலீஸ் என்று சொல்லி நாங்கள் போகாதபடி விட்டு கொடுக்கிற இதயத்தோடு நடந்து கொள்ள, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க எல்லாருக்கும் உதவி செய்யும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?